டியர் வியூவர்ஸ், சென்டிபேட் அதாவது பூரான் என்று நம்மவர்கள் சொல்லுவார்கள். அது இந்த கழனிகள்லையும் வீட்டுகள்லையும் குளுமையான ட்ரையான பிளேஸில் இது வாழக்கூடியது. இது கடித்தால் வெங்காயம் பூண்டை ஃபர்ஸ்ட் எய்டாக, அதாவது முதல் உதவியாக இடித்து தடவலாம். முடிஞ்ச அளவுக்கு டாக்டராண்ட போகணும். இந்த பூரான்கள் இரவு நேரங்களில் மட்டுமில்லை, பகலிலும் வளர்த்தக்கூடிய ஒரு ஜீவன். போகிற போக்கில் எல்லா உயிருள்ள ஜீவங்களையும் கடித்து விடும். கடித்து அதுங்களை சாப்பிட்டு விடவும் செய்யும். அந்த மாதிரி ஒரு வகையை சார்ந்தது. இந்த பூரான்களின் கடியினால் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர். பெரிய பூரானாக இருந்தால் அது கடித்தால் உயிருக்கே கூட ஆபத்து வரும். இது பெரும்பாலும் படுக்கையில் நாம் படுத்து கொண்டிருக்கும் போது காதில் கூட ஒரு சிலருக்கு ஏறி இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பூரானை நாம் தவிர்ப்பது என்பது முடியாது. ஆனால் நாம் விலகி உஷாராக இருக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு ஒரு உயரமான இடத்தில், அதாவது கட்டிலோ திண்ணையோ இது போன்ற இடத்தில் நாம் படுத்து உறங்குவது நல்லது. இந்த பூரான் கடித்தால், அதாவது முடிங்க இருக்குல்ல, நம்ம கையிலையும் கால்லையும் தொடையிலையும், அந்த முடிக்கு வலி இருக்குன்னு சொல்லி அப்போல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க. அவ்வளோ எரிச்சல் மிகுந்த ஒரு வலியை கொடுக்கக்கூடியது. இதன் உணவு கரப்பாம்பூச்சி, எறும்பு வகைகள், மூட்டைப்பூச்சி, ஏன் பூரானியே அதனுடைய வகையராக கூட சாப்பிடும். ஆனால் இப்படிப்பட்ட குணம் கொண்ட இந்த பூரானை மேலை நாடான சைனாவில் விரும்பி உண்கிறார்கள். இது ஒரு ப்ரெடிட்டர், அதாவது ஒரு அனிமலுக்கு உண்டான எல்லா குணமும், ஆளை அடித்து கொள்ளக்கூடிய அனிமலுக்கு உண்டான குணம் இது கடித்து கொள்ளக்கூடிய ஒரு இதுவாக இருக்கிறது. ஆகையினால் பூரான் என்பதை நீங்கள் சாதாரணமாக எண்ணாமல் அது இருக்கும் இடங்களை தவிர்த்து அனைவரும் உஷாராக இருங்கள். இல்லாவிட்டால் நமக்கு பெரும் ஆபத்தையும் வலியையும் உண்டாக்கக்கூடிய இந்த ஜீவன் விட்டு ஒதுங்கி இருப்பது மேல். ஒதுங்கி மட்டுமில்லை, விலகியே இருங்கள். லைக், கமெண்ட், ஷேர், ஃபாலோ, சப்ஸ்கிரைப் டு பிஜு டிவி.